இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் போலீசாரின் தடுப்பையும் மீறி மீனவர்கள் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 61 மீனவர்கள் கடந்த மீன்பிடி தடைகாலம் முடித்து 55 நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட 20 மீனவர்கள் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும், அதேபோல் 2025 ஆண்டு சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்கள் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மொத்தமாக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 28 மீனவர்களும் அதுபோல் 40க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நீதிமன்ற காவலிலும் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்படும். இந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கம் சார்பில் காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்து தொடர்ந்து மீனவர்கள் காலவரற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மீனவர்களின் அடுத்த கட்ட போராட்டமாக தற்போது தங்கச்சிமடம் யாகப்பா பள்ளிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கேட்டுக்கு அருகே பேரணியாக மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் பேரணியாக வந்தார். அவர்களை அந்த ரயில்வே கேட் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் போலீசாரின் தடுப்பையும் மீறி தற்போது அந்த மீனவர்கள் யாகப்பா பள்ளிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கேட்டில் இருந்து தங்கச்சிமடம் ரயில்வே நிலையம் வரை இருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்தின் இரு புறங்களிலும் அமர்ந்திருக்கிறார். மீனவர்களை பொறுத்தளவு ராமேஸ்வரத்தில் இருந்து 4 மணிக்கு புறப்படும் தாம்பரம் எக்ஸ்பிரஸை மறித்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவே தெரிவித்து தற்போது இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மீனவர்களை பொறுத்தளவு உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை செய்வதாக அரசு தரப்பில் உறுதி அளித்தால் மட்டுமே இந்த தண்டவாளத்தை விட்டு நகர்ந்து செல்வதாக அமர்ந்துள்ளனர். இந்த ரயில் போராட்டத்தை அடுத்து 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் மற்றும் பெண் காவலர் என பலரும் அந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் போலீசாரை பொறுத்தளவு தங்கச்சிமடம் ரயில் நிலையம், யாகப்பா பள்ளி பின்புறம், அதே போல் பாமன் புதிய ரயில் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பாமன் புதிய ரயில் பாலத்தின் பொறுத்தளவு நுழைவு பகுதி, அதே போல் மையூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்குத்து தூக்கு பாலம் உள்ளிட்டவற்றில் 50க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.